ஒரு நேர்காணல்ல நாம் 2 பேரும் பேசுகிற போது நீங்கள் குறிப்பிட்ட செய்தி, திரு சீமானோடும் திரு டிடிவி போவதற்கு வாய்ப்பு இருக்கு, திரு விஜயோடும் போவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் திரு அண்ணாமலையோடைய முயற்சி முழுவதுமாக என்டிஏக்குள்ள கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. அப்போ இந்த விஜய்ங்கிற ஆப்ஷனோ சீமான்கிற ஆப்ஷனோ திரு தினகரனுக்கு வந்துடவே கூடாது, அவர் மீண்டும் எப்படியாவது என்டிஏக்குள்ள வந்துடணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை பாஜக தேசிய தலைமை திரு அண்ணாமலை மூலமா செயல்படுத்துறாங்களா? திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இல்லாமல், விஜய் இல்லாமல், சீமான் உள்பட அனைவரையும் என்டிஏக்குள்ள கொண்டு வரணும். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம். சீமான் உள்பட அது ரொம்ப முக்கியமான செய்தி. திரு அமித்ஷா அவர்களது சந்திப்பு போது அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொன்னது, நீங்கள் உங்கள் கட்சியில எல்லோரையும் இணைத்துக் கொள்கிறீர்களா என்பது உங்களுடைய முடிவு, அதில் நாங்கள் தலையிட மாட்டோம். ஆனால் என்டிஏவில் யார் பயணிக்க வேண்டும் யார் பயணிக்க கூடாது என்பது எங்களுடைய முடிவு, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப கிளியர் மெசேஜ். அவருக்கு கடுமையான தொனியில் அன்போடு அவரிடத்துல தெரிவிக்கப்பட்டு விட்டது. அதனாலதான் சமீப நாட்களாக ஓபிஎஸ் சேர்க்கிறது குறித்தோ டிடிவி சேர்க்கிறது குறித்தோ திரு எடப்பாடி பழனிசாமி பேசுறதே இல்லையா? அது பாசிட்டிவா கூட இன்னைக்கு வைகை செல்வன் பேசியிருக்காரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கூட்டணிக்கு வரலாம், அதை நீங்க பார்க்கணும். ஆமா. அடுத்து டெல்லியினுடைய காய் நகர்த்தல்கள் எப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு அமித்ஷா அவர்களது பேச்சுவார்த்தை, அதன் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை நயினார் நாகேந்திரன் சந்திக்கிறார், தினகரனை அண்ணாமலை சந்திக்கிறார். இந்த 2 பக்கம் இருக்கிற ஃபீட்பேக்க திரு நட்டா அவர்களிடத்துல இவர்கள் சொல்கிறார்கள். வைகை செல்வன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இந்த கூட்டணியில் பயணிக்கலாம். இதுதான் சாராம்சம். அப்ப எல்லோரும் இணைந்து என்டிஏ கூட்டணியில் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய தேதிக்கு அதிகமாக தெரிகிறது. அதிமுகக்குள்ள பங்கு கேட்கிறத மட்டும் திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்கிறது. அதாவது அதிமுக கட்சியில் அவர்களை இணைத்துக் கொள்வது என்பது அமித்ஷா அவர்கள் இதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்த உத்தரவாதம், உட்கட்சி பிரச்சனையில் நாங்கள் தலையிட மாட்டோம். ஆனால் என்டிஏ என்பது பாஜகவினுடையது. அந்த என்டிஏவில் யார் பயணிக்க வேண்டும் யார் பயணிக்க கூடாது என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். இதை அழுத்தம் திருத்தமாக திரு அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல தெரிவித்திருக்கிறார். பிரச்சனை அது மட்டுமா? பிரச்சனை என்டிஏக்குள்ள ஓபிஎஸும் டிடிவியும் வர்றது அப்படிங்கிறது மட்டுமா? இல்ல, ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்ற புள்ளிலையும் முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமியை ஏற்பதா வேண்டாமா அப்படிங்கிறதையும் உள்ளடக்கிய முக்கியமான 2 புள்ளிகளையும் சேர்த்து தானே பேசணும். என்டிஏ அகாமடேஷன்ங்கிறது மட்டும் இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிச்சயம் தினகரன் உள்பட முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்ள வேண்டும். சீமான் உள்பட இந்த நிலைமை டிசம்பர் மாதத்திற்குள்ள உருவாகும். அதுல பெரிய மாற்று கருத்து இல்ல. வருகிற தேர்தலில் இந்த இணைப்பு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கிற பட்சத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இணைப்பை பற்றி பரிசீலிக்கலாம் என்கிற சூழ்நிலைகள் உருவாகும். எல்லாமே எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சே சார், நீங்க சொல்றது எல்லாமே எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சே. முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்வது தற்கொலைக்கு சமம்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. திரு எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணிக்கு போனா ஆன்மா மன்னிக்காது, வெற்றிவேலுடைய ஆன்மா என்ன மன்னிக்காது அப்படின்னு அவர் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயாச்சு. திரு சீமான் தனித்து போட்டி, என்ன நடந்தாலும் அரசியல்ல நான் தனித்து போட்டி அப்படின்னு அவர் போன, இது எல்லாமே எக்ஸ்ட்ரீமான முடிவு. அதுதான் கடைசி. அந்த முடிவுல மாற்றம் வரும் நம்புறீங்களா? வைகோ கொலைப்பழி சுமத்தி விட்டார் கலைஞர், எவ்வளவு பேர் அதுக்காக அன்றைக்கு தீ குளிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு சில அதாவது வார்த்தை பிரயோகங்கள்ல சில வார்த்தைகள் வந்திருக்கலாம். அதெல்லாம் தேர்தல் காலகட்டங்கள்ல, அதனாலதான் அந்த மாதிரியான கசப்புகள் மறக்கடிக்கப்படுவதற்கு தான்
முதல் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எல்லோரும் இணைந்து என்டிஏவில் பயணிக்கலாம். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியே தேர்தலுக்கு பிறகு இது ஒரு நல்ல பலமான ஒரு கூட்டணியாக இருக்கிறது, இது நமக்கு பலன் கொடுத்தது என்று நினைத்தால் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நீக்கலாம். நீங்க இன்னொன்னு பார்க்கணும், 72ல அதிமுக 77 ஆட்சியை பிடிச்சிருச்சு. திமுகவில் இருந்த பல பேரை அதற்கு பிறகும் எம்ஜிஆர் அதிமுக கொண்டு வந்தார். பல பேர் கேட்டோம், எதுக்கு இதை கொண்டு வர்றீங்க, நம்ம தான் ஜெயிச்சிட்டோம் இல்ல, வலிமையா இருக்கிறோம், எந்த தேர்தல்னாலும் திமுக வீழ்த்திடுறோம், மறுபடியும் எதுக்கு நீங்க திமுக இருக்கிறவங்க எல்லாம் அதிமுக கொண்டு வந்து அவங்களுக்கு 2ஆம் இடம் 3ஆம் இடம் 5ஆம் இடம் கொடுக்குறீங்க என்கிற பொழுது அன்றைக்கு அவர் சொன்னது 2 கருத்துக்கள். ஒன்று, அண்ணா உருவாக்கிய திமுக என்னிடம் இருக்கிறது என்பதை ஒரு நேரேஷன், அதை நாட்டு மக்களுக்கு உணர்த்த. இரண்டாவது, நம்மை பலப்படுத்த அல்ல, எதிராளியை பலகீனப்படுத்த. இவர்கள் அங்கிருந்தா அவர்களுக்கு பலமாக இருப்பார்கள், இவர்கள் நம்மோடு இணைந்து விடுகிற பொழுது அவர்கள் பலகீனம் அடைவார்கள். இதையேதான் ஜெயலலிதா அம்மா ஆர்.எம். வீரப்பன் உள்பட எல்லோரும் இந்த பக்கம் கொண்டு வந்தாங்க. இதே ஸ்ட்ராட்டஜி தான். உருவாக்கிய அதிமுக என்னிடத்தில் இருக்கிறதுன்னு ஜெயலலிதா அம்மா மக்களுக்கு ஒரு நேரேஷன் கொடுத்தாங்க. இல்ல கரெக்ட், இதான் பதிலே. நீங்க சொன்ன 2 உதாரணம் இருக்குல்ல, திரு எம்ஜிஆர், திருமிகு ஜெயலலிதா, 2 பேரும் கட்சிக்குள்ள கொண்டு வரும்போது கட்சியின் தலைமையை யாரும் சேலஞ்ச் பண்ணி வரல. முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க இல்ல அப்படின்னு யாரும் சொல்லியும் வரல. அங்க ரெண்டுக்குமே அக்செப்டன்ஸ் இருந்ததுனால கொண்டு வந்து அகாமடேட் பண்றதுல 2 தரப்புக்கும் ஈஸியா இருந்தது. இங்க நீங்க சொல்ற டிடிவி தினகரன் முதலமைச்சர் வேட்பாளராகவே ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு புள்ளியில நிக்கிறார். நீங்க சொல்ற இன்னொரு உதாரணம் திரு சீமான், அவரே கட்சியின் தலைவராக இன்னொரு முதல்வர் வேட்பாளராக இருக்கிற போது இதெல்லாம் திரு அண்ணாமலையோட முயற்சி எல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னு கேக்குறேன். இல்ல, புரட்சி எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஆர்.எம். வீரப்பனுக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் ஜானகி அம்மாவை முன்னிறுத்தி நடந்த பிளவுகள்ல முதலமைச்சர் வேட்பாளராக ஜானகி அம்மா முன்னிறுத்தினது ஆர்.எம். வீரப்பன் தான். ஆனா அந்த ஆர்.எம். வீரப்பன் வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்து அவருக்கு ஆட்சி அமைந்ததற்கு பிறகு கட்சியில சேர்த்து கொடுத்தாங்க, பதவி கொடுத்தாங்க. எதற்கு? எம்ஜிஆருடைய கட்சி என்னிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிற அந்த பப்ளிக்கு இருக்கிற நேரேஷன். இல்ல, நான் அதை ஏத்துக்கிறேன், அதை நான் மறுக்கல. ஆனா எம்ஜிஆர் ஸ்ட்ரென்தன் ஆகுறதுனால நமக்கு நஷ்டமோ அப்படின்னு நினைக்கல, நாம பலவீனம் அடைஞ்சிருவோமோ அப்படின்னு நினைக்கல, அதனால வந்தாங்க. ஜெயலலிதா ஸ்ட்ரென்தன் ஆகுறதுனால பலம் பெறதுனால நமக்கு நஷ்டமோ இல்ல நாமள பலவீனப்படுத்திடுவாரோ அப்படின்னு அவங்க நினைக்கல, அதனால வந்தாங்க. இங்க எடப்பாடி பழனிசாமி பலம் பெறணுமா, அவரை ஏன் பலமடைய வைக்கணும்னு தானே திரு அண்ணாமலை நினைக்கிறாரு, திரு டிடிவி நினைக்கிறாரு. அதிமுகங்கிற கட்சி பலமடைகிற போது என்ன லாபமாக திரு சீமான் யோசிப்பார். சரி, அவரை கூட விட்டுரும், திரு சீமான கூட விட்டுரும். இந்த 2 பேர் எடுத்துக்கோங்க, திரு அண்ணாமலை திரு தினகரன் 2 பேர் எடுத்துக்கோங்க. நம்ம அண்ணாமலையை விட்டுருங்க, அவர் இதுல இம்மெட்டீரியல், அவர் டெல்லியில இருந்து சொன்ன வேலையை செய்திருக்கிறார், அவ்வளவுதான். எடப்பாடி பழனிசாமி என்பவர் இதை பல சர்வேக்கள்ல ஏன் அதிமுகவுடைய பலகீனம் அந்த வாக்கு வங்கியில பொதுமக்கள் ஆதரிக்கிறது இல்லை என்பதை அவர் உணர்வார். சீமானுக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, விஜய் பக்கம் அவரோடு பயணிக்கிறவர்கள் ஓரளவுக்கு வாக்கு சதவீதத்துல சீமாந்து ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. சென்ற முறை பெற்ற அந்த 8% வாக்குகளை அவரால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் பெற்றுவிட முடியுமா, அது குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது பொதுவாக ரவீந்திரன் துரைசாமியை தவிர மிச்ச எல்லோருடைய பார்வையாக இருக்கிறது. அப்ப சீமான் ஒருவேளை ஒரு 3% 4% என்று குறைகிற பொழுது அவர் ஒரு பலம் இழந்தவராக பார்க்கப்படுவார். அதே ஒரு கூட்டணியில பயணித்து ஒரு கணிசமான தொகுதிகளை பெற்று அவர் வென்று சட்டமன்றத்துக்குள்ள செல்லுகிற பொழுது ஒரு 8% அவர் வாக்கு வங்கியை வைத்திருக்கிறார் என்று அவரை அந்த புள்ளிக்கே வருவோம். நேரம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அந்த புள்ளிக்கே கூட வருவோம். சீமானோட வாக்கு சதவீதம் குறைய வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொன்ன அந்த புள்ளிக்கே வருவோம். அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டணி ஏன் கட்டமைச்சிட முடியாது? திரு தினகரனையோ திரு ஓபிஎஸ்ஐயோ இல்ல வேறு சிலரையோ இணைச்சு அப்படி எதுவும் அவர் கூட்டணியை ஏற்படுத்திட முடியாதா? பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளதான் அவர் வரணுமா என்ன வாக்கு சதவீதத்தை? ரவீந்திரன் துரைசாமி சாரோட கட்சி வேணா சீமானோட கூட்டணிக்கு சேரலாம். ஏன்னா அவர் சீமானிடத்தில் இருக்கிறது போதுமான எண்ணிக்கையில சதவீதத்துல ஒரு 20% வாக்கு வங்கியை, அதாவது ஒரு டிசாஸ்டர் சிச்சுவேஷன்ல கூட
சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 22% வாக்கு வங்கியை எடப்பாடி பழனிசாமி நிரூபித்திருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட கட்சி ஒரு 8% தான் அதிகபட்சம் இதுவரை சீமான் பெற்றது. அதனால இதை விட்டுட்டு நம்ம அங்க போயிடுவோங்கிறது. அடுத்து இதுல யாருமே மாற்று நமக்கு அரசியல் பாதையை தேடுறவங்க அல்ல. எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நம்ம போய் சேர்ந்துக்கணுங்கிறது இல்ல. நம்மை அடையாளம் காட்டிய, நம்மை உருவாக்கிய, நாம் வளர்ந்த, நாம் பயணித்த, நம்முடைய ஆதரவாளர்கள் அதிகமாக இருக்கிற அதிமுகவில் நாம் தொடர்ந்து பயணிக்கப்பட வேண்டும். நம்முடைய கட்சியில் நாம் புறக்கணிக்கப்பட்டு விடக் கூடாது. அந்த ஆதங்கத்துல வெற்றியோ தோல்வியோ பயணிக்கிற கட்சி அதிமுகவாக இருக்கணும். அதற்காக எல்லோரும் அதிமுக பயணிக்கத்தான் நினைப்பாங்க. அதிமுக சின்னமான இல்ல, நான் அடுத்த சுற்றுல வரேன். அதிமுக சின்னமான ரெட்டலைக்கு எதிராக வேட்பாளர்கள்லாம் நிறுத்திட்டு அதிமுக பலவீனம் அடைஞ்சிடக்கூடாதுன்னு பயணிக்க போறாங்கன்றீங்க. சரி, நம்ம பேசுவோம், அடுத்த சுற்றுல பேசுவோம். நிறைய நேரம் ஆயிடுச்சு.